ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் Vloggage of Subha. இதான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஹால் கொடுத்தீங்கன்னா அப்போ தான் நான் என்னென்ன வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் மறக்காமல் என்ன பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, அண்ட் தென் நான் கேப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன், அதிலே பார்த்துருப்பீங்க இன்னைக்கான வீடியோ என்னன்றது. எஸ், நான் எப்படி என்னுடைய ஹேரை அப்படி இருந்த ஹேரை இப்போ வரைக்கும் நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், அண்ட் தென் எனக்கு ஒரு லென்த் வாய்ஸில் வளர்ந்துருக்கு. ஸோ அதை எப்படி நான் பார்த்துக்கிட்டேன், என்னுடைய ஹேர் கேரை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஒரு 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஹேர் உங்களுடைய கேருக்கு, அதான் அந்த ஹேர் கேரை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஹேருக்கு சில ஸ்ட்ரென்த்து, நீங்கள் எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அது கொஞ்சம் ரெஸ்கியூ ஆகும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணி தான் என்னுடைய ஹேரோடைய லென்த்தும் அண்ட் தென் ஸ்ட்ரென்த்தனையும் நான் நல்லா பார்த்துக்கினேன். ப்ளஸ் எனக்கு ஃப்ரிட்ஸும் இல்லாத அளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் நான் பண்ண ஸ்டெப்ஸு. நீங்களும் பார்க்கணும், எனக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஹால் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எல்லாவுடைய வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நான் என்னென்னலாம் வீடியோ அப்டேட் பண்ணுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ மறக்காமல் என்னை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து என்ன உங்களுக்கு வீடியோ வேணுன்றதும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோ ப்ரிப்பேரும் பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இது ஒரு லென்த்தி vlog, சரிங்களா? லென்த்தாக இருக்கும் அந்த வீடியோ. பக்கத்தில் ஏதாவது மிக்சரு, காஃபி அந்தமாரி வச்சு நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும். இல்லை நான் ஓவர் லென்த்தாக நான் போயிட்டே இருக்கேன்னா உங்களுக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்கிப் பண்ணுற மாரி வந்துடும் உங்களுக்கு. அதுக்காக பக்கத்தில் ஏதாவது காஃபி அந்தமாரி மிக்சர் ஏதாவது வச்சு பார்த்துக்கோங்க, டைம் பாஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வீடியோ இருக்கும். ஸோ மினிட்ஸ் இந்த வீடியோலேருந்து. ஸோ மறக்காமல் பாருங்கள். ஓகே, என்னென்ன டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு சில விஷயம்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். இதை இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இந்த ஸ்டெப்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னுடைய ஹேருக்கும் நேச்சுரலாக நான் இந்த ரெமிடிஸும் ஃபாலோ பண்ணி என்னுடைய ஹேர் லென்த்து நல்லா வளர்ந்துருக்கு. அது இல்லாத வேற எனக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமையும் என்னுடைய ஹேரும் நல்லா இருக்குன்றது நான் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் இருக்கும். உங்களுடைய ஹேரோடைய லென்த்து, ஸ்ட்ரென்த்தனு, எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, எப்படி நான் ரெஸ்கியூ பண்ணுறதுலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை பாருங்கள், உங்களுக்கு மாற்றம் இருக்கும். எஸ், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஹேர் வாஷ் எப்படி பண்ணணும். இது ஒரு டைட்டிலாகவும் நான் வச்சு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்தே ஹேர் வாஷ்லேருந்தே போயிடலாம். ஸோ ஹேர் வாஷ் எப்படி பண்ணணும், என்ன மாதிரியான ஷாம்பூஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மைல்டான ஷாம்பூ யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை ரொம்ப ஹாஷாக போட்டு ஸ்க்ரப் பண்ண வேண்டாம் ஹேரு. ஸோ ஸ்கேல்ப் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஓவர் ட்ரை ஆக ஆரம்பிச்சதுன்னா நம்மளுடைய ஹேர் ஃப்ரிஸி ஆக ஆரம்பிக்கும். அது இல்லாமல் டேண்ட்ரஃப் நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஹேர் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆச்சுன்னா ஓரா நம்மளுடைய ஆயிலி ஸ்கேல்ஃபும் போக ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிடும். டேண்ட்ரஃப் வந்தாலே மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் ஃபால் போக ஆரம்பிச்சிச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு இன்னும் 2 சில இதுவெல்லாம் டேமேஜ் ஆகும். ஸோ அதை இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஹேர் வாஷ்க்கு மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா எஸ், அந்த ஷாம்பு டைல்யூட் பண்ணணும். கண்டிப்பாக நான் இப்போ ஒரு 2 drop 2 பம்பை எடுத்துக்கிறேன். நான் ஒரு 2 rupees பேக்கெட் நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு ஆஃப் எடுத்துக்கிறீங்க. அதுக்கு நிகராக ஒரு சரிக்கு சமமாக இப்போ நீங்கள் ஒரு 2 drops 3 drops விடுறீங்கன்னா இந்த கையளவில் ஒரு 3 வாட்டி 3 கையை எடுத்து தண்ணியும் டைல்யூட் பண்ணிக்கோங்க. நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அது ஒரு ஃபோம் வரும். அந்த ஃபோமில் வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் சொல்வேன். ஸோ அதுதான் நீங்கள் அப்படி தான் நீங்கள் ஷாம்பு டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். டைரெக்டாக பம்ப் பண்ணி அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது ஓவராக ஸ்கேல்ஃபை டேமேஜ் பண்ணிடும். அந்தமாரி யூஸ் பண்ணாதீங்க.
அண்ட் தென் வந்து இப்போ நான் 2 பம்ப் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2 பம்புக்கு ஏற்ற மாரி இந்த ஹேண்ட்லேயே நம்மளுடைய பம்பை வந்து கொஞ்சம் நல்லா குழியாக ஆக்கிட்டு அதுலேருந்து ஒரு 2 வாட்டி தண்ணி எடுத்து அதையும் நீங்கள் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. டைல்யூட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு அந்த ஃபோம்லேயே வந்து முக்கால்வாசியான டர்ட்லாம் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ செகண்ட் வாட்டி நீங்கள் அதிகமாக ஒன்றும் யூஸ் பண்ண தேவையில்லை. அதை ஒரு வாட்டி வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதோடைய டர்ட்லாம் வெளியில் போயிடுச்சுன்னா திருப்பி அடுத்த ஒரு வாஷ் பண்ணும் போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ ஸ்கேல்ஃப் வந்து க்ளீன்டாக அண்ட் தென் வந்து ஹேரும் வந்து நல்லா பவுன்சி ஸ்ட்ரக்சரில் கொடுக்கும். ஸோ இப்படி வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ்க்கு. அண்ட் தென் வந்து சூஸ் வந்து ரைட் கண்டிஷ்னர். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ, நான் வந்து டவ் யூஸ் பண்ணுறேன்னா நான் வந்து டவ்வோடைய கண்டிஷ்னர் தான் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா சில ஷாம்பூஸில் வந்து அவங்க வந்து ஷாம்பூ மட்டும் கொடுத்துருப்பாங்க. சில ஷாம்பூஸில் வந்து கண்டிஷ்னர் ப்ளஸ் ஷாம்பூன்னு இருக்கும். சரிங்களா? நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிங்கன்னா ஓவர் ஹேர் ஃபால் ஆகும். அது இல்லாத வர நம்மளுக்கு வந்து ஓவராக வந்து ஃப்ரிஸியும் கண்ட்ரோல் ஆகாது. இன்னொரு வந்து ஃப்ரிஸினஸ் அதிகமாக ஆகும். ஸோ ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஷாம்பூ அந்த பிராண்டு நான் டவ் யூஸ் பண்ணுறேன்னா டவ்வோடைய ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு அதோடைய டவ்வோடைய கண்டிஷனரும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறது. நான் அப்படி தான் யூஸ் பண்ணிப்பேன் ஷாம்பு யூஸ் பண்ணோன்னா. ஸோ இது வந்து நான் ஹேர் வாஷ்க்கு எப்படி வந்து ஷாம்பூஸை வந்து சூஸ் பண்ணுறதுன்றது நான் சொல்லிட்டேன். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து ஹவு டு வாஷ் அப்படின்ட்டு நான் ஒரு டாபிக் எடுத்திருக்கேன். சரிங்களா? அந்த டைட்டிலுக்கு வந்து அதுக்கு கீழே நான் அதோடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், ஹவு டு வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஃபோர் சொன்னதுலே தான் நான் இப்போ ஒரு ஷாம்பு எடுத்துக்கிறேன், அதோடைய வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஷாம்பு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து வாட்டரையும் அதை டைல்யூட் பண்ணி நல்லா அந்த ஃபோம் கன்சிஸ்டன்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த ஃபோம் கன்சிஸ்டன்ட்லேயே ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். ஒரு 50% ஆஃப் டர்ட்டை வெளியில் வரட்டும். திருப்பி வந்து இன்னும் எனக்கு எக்ஸஸ் ஆஃப் ஆயில் இன்னும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆமாம் 3 டைம்ஸ் ஆச்சு நம்ம வந்து அதை வாஷ் பண்ணி தான் ஆகணும் ஹேரை. இப்போ தான் வந்து நல்லா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஆயிலி ஸ்டிக்கி அந்த மாரி இருந்துச்சுன்னா ஹேர் வந்து பார்க்க நல்லா லுக்காக இருக்காது. ப்ராப்பராக கழுவாமல் தான் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஹேர். ஸோ நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணாதான் ஹேர் பவுன்ஸ் ஆகும் போதே நம்மளுக்கு தெரியும் இவங்க ஹேர் வாஷ் பண்ணியிருக்காங்க, ஹேர் வந்து நீட் அண்ட் நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். சரிங்களா? ஸோ ஹேரை வந்து ஹவு டு வாஷ்ன்றதுக்கு இப்போது செகண்ட் ஸ்டெப்ஸில் வந்து இந்த ஃபோம் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபோம் ஸ்ட்ரக்சர்ஸோட ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு செகண்ட் வாட்டி திருப்பியும் வந்து நல்லா ஹேரை வந்து இன்னும் ஒரு 2 வாட்டி எடுத்து திருப்பி நல்லா வாஷ் பண்ணுங்கள். தேர்டு வந்து இருக்கிறத யூஸ் பண்ணுங்கள். அந்தமாரி யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணும் போது ஜென்டலாக வந்து ஹேரோடைய ஸ்க்ரப் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு ஆஷாலாக பிஹேவ் பண்ணாதீங்க. அது வந்து நம்மளுடைய ஸ்கேல்ஃபு அதுக்குமே வந்து டிஷ்யூ லைக் ஸ்ட்ரக்சரில் தான் நம்மளுடைய ஸ்கேல்ஃப் இருக்கும். ஸோ அதுக்காக தான் அவங்க சொல்கிறது ரொம்ப ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நம்ம எடுக்கிறோம், ஒரு ஃபோம் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம ஹேர் வாஷ்க்கு எடுக்கிறோன்னா ஷாம்பூ டைல்யூட் பண்ண வாட்டரில் ஜென்டலாக வந்து ஃபஸ்ட்டு ஓவரால் கீழேருந்தும் அப்ளை பண்ணுங்கள், மேலேருந்தும் அப்ளை பண்ணி விடுங்க நல்லா. ஓகேவா? நல்லா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஷாம்பூவை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக வந்து ஃபுல்லாக ஓவரால் எந்த சைட்லாம் வந்து அரிப்பாக இருக்கோ, எந்த சைட்லாம் நிறைய டர்ட் இருக்க மாரி தெரியுதோ அதை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து அதேமாரி இன்னும் ஜென்டலாக யூஸ் பண்ணுங்கள். தேர்டு வந்து ஃபுல்லாக ஓவரால் டாப் டு எண்டு வரைக்கும் யூஸ் பண்ணும் போது அந்த ஃபோமு மட்டும் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஹேரை வந்து ரொம்ப ஸ்க்ரப்லாம் பண்ணக்கூடாது. அண்ட் தென் வந்து ஓவராக வந்து ஹீட் ஆகுற மாரி ரப்பும் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகும் ஹேரு. ஸோ அதுவுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஷ்யூ தான், அதுக்கும் வந்து ஒரு உயிர் இருக்குல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கெலாம் வந்து நம்ம ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுற விதம் தான் இருக்குது. அந்தமாரி வந்து ஹேஷாக பண்ணாதீங்க. கண்டிப்பாக பிரேக் ஆகும், ஸ்பிளிட்டன்ஸ் வர ஆரம்பிக்கும், அப்புறம் ஹேர் வந்து டேமேஜ் ஆகும், ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தமாரி பண்ணாதீங்க.
ரொம்ப ஜென்டலாக பண்ணுங்க, அதுவே போதும். அண்ட் தென் வந்து ஹேர் வந்து ஃப்ரிஸ் ஆகும் கண்டிப்பாக. வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணும்போது ரொம்ப வந்து ரப் பண்ணி கீழே இருக்க முடிய மேலே வச்சு மேலே அப்படியே போட்டு ரொம்ப ஹாஷாக பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு முடி சிக்கி அந்த ஷாம்பூவோட ஃப்ரிஸ்ஸாகவும் அண்ட் தென் வந்து டேங்கிள்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது நம்ம வந்து டேங்கிள் எடுக்கும்போது ஓவரால் ஹேர் ஃபாலுன்றது நிறைய கொட்டும். ஸோ அந்தமாரி பண்ணாமல் பார்ட்டிஷனாக எடுத்துக்கோங்க. பார்ட்டிஷனாக எடுத்துட்டு இந்த சைடு ஒரு பார்ட்டிஷன், அந்த சைடு லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஒரு பார்ட்டிஷன் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்தமாரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேங்கிள்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும், ரொம்ப வந்து டிடாங்கிள் ஆகாது, ஹேர் ஃப்ரிஸும் ஆகாது, ஃப்ரிஸ் ஆகாமல் நல்லாவே வந்து வாஷ் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? ரொம்ப வந்து ஹாஷ் கொடுத்துக்க வேண்டாம். எஸ். அண்ட் தென் வந்து சேம் பிராண்டோடைய கண்டிஷ்னரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ட்ரெஸமே எடுக்கிறேன்னா கண்டிப்பாக வந்து ட்ரெஸமேல வந்து கண்டிஷ்னரும் ஆட் பண்ணியிருப்பாங்க ஷாம்புவோட. ஸோ நம்ம அந்த ஷாம்பு போட்டாலே போதும், கண்டிஷ்னர் போட வேண்டாம். அவ்வளோ நல்லா மைல்டாக இருக்கும் ஷாம்பு, நல்லா கண்டிஷ்னரோட இதுவும் இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம போட வேண்டாம். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஷாம்பு நான் கிளினிக் ப்ளஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து கண்டிஷனர் போட்டாகணும், அதே பிராண்டு. ஸோ கிளினிக் ப்ளஸில் கண்டிஷனர் கிடையாது. ஸோ எந்த ஷாம்புக்கு பிராண்டட் அந்த பிராண்டோடைய கண்டிஷனர் இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. டவ் ஷாம்பு இருக்குன்னா டவ் ஷாம்பில் ஷாம்பு தான் இருக்குது, கண்டிஷ்னரு தனியாக இருக்குது. ஸோ கண்டிஷ்னரு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு ஃப்ரிஸ் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் தென் வந்து கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறீங்க, ஓகே, ஃபைனல் ஸ்டெப் வந்து கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவீங்க. கண்டிஷ்னர் போடும்போது அதேமாரி 2 பார்ட்டிஷனாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸ்கேல்ஃபில் படாமல் தானே, ஸ்கேல்ஃபில் படாமல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. எஸ், அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணும்போது அப் டு டாப் டு ஹெண்டு வரைக்கும் உள்ள ஸ்கேல்ஃபிலலாம் படக்கூடாது, உள்ள வந்து ஸ்கேல்ஃபிலலாம் படவே கூடாது. ஓகேங்களா? ஸ்கேல்ஃபில் படாமல் தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணிவிட்டேன். அது ஒரு 10 to 15 மினிட்ஸ் விடுங்க, இல்லை 5 to 10 மினிட்ஸ் விடுங்க, ரொம்ப வேண்டாம். 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் விடுங்க. அந்த கொஞ்சம் ஷைனை வந்து உங்களுக்கு இதுவாகும். ஸோ நீங்கள் அதை அப்ளை பண்ணும் போதே நீங்கள் கையை வச்சு வந்து ஒவ்வொரு ஃபிங்கராக வச்சு கொஞ்சம் அதை வந்து அந்த டேங்கிலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு டேங்கிள் ஆகாது. வெட்டோட வந்து டேங்கிளும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ செகண்ட் ஸ்டெப்பு. இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பு ஹேர் வாஷ் பண்ணும் போது ஹவு டு வாஷ் ஹேர்ன்னு இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. எஸ். இப்போ நான் போகும்போது வந்து தேர்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் தேர்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருக்கேன்னா ஆஃப்டர் ஹேர் வாஷ் வாட் டு டூ. ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் வாட் டு டூன்றது தேர்ட் ஸ்டெப்பில் நான் வச்சுருக்கேன். எஸ். ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க, அது பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக நேச்சுரலாக நீங்கள் அதை கொஞ்சம் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெல்த்திக்கு மெயின்டைன் ஆகுன்றதுக்கு தான் நான் சொல்கிறேன். எஸ். ஆஃப்டர் ஹேர் வாஷ் வாட் டு டூன்ட்டு நான் தேர்ட் ஸ்டெப் வச்சுருக்கேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த வாட்டரோட நம்ம வந்து இருக்கக்கூடாது, அதை வந்து ட்ரை பண்ணணும். ஸோ ஒரு காட்டன் ஷால் ஆர்ஆர் இந்த காட்டன் டவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா ஹேரை வந்து அந்த எக்ஸஸ் ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டைம் மாரி இல்லை பெருசாக வந்து இங்கே இது போடுவாங்களே ஒரு பன் மாரி அந்த டவல்லே போட்டுப்பாங்களே அந்தமாரி வந்து டவுன்வர்ட் சைட்லேருந்து, ஓகேங்களா, தலையை வந்து கீழே போட்டுட்டு ஹேரை டவுனில் வரணும். டவுனில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேரை வந்து டைட் பண்ணிட்டு வரணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுடைய எக்ஸஸ் ஆயில் எக்ஸஸ் வாட்டர் வந்து ரிமூவ் ஆகும். கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸஸ் வாட்டர் வந்து ரிமூவ் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து ஏதாவது காட்டன் ஷால் ஆர் டவல் வச்சு நீங்கள் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த வெட்டை வந்து ரிமூவ் பண்ணும். எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வெட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதை பண்ணிட்ட பிறகு வருவீங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எங்கெல்லாம் இன்னும் அந்த அப்போ கூட வந்து அந்த வாட்டர் வந்து இழுக்காமல் அப்படியே இருந்துச்சுன்னா
சொட்ட சொட்ட இதுவாக இருக்கும், ட்ராப்லெட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து திருப்பி நல்லா ஒரு வாட்டி வந்து நல்லா ஹேரை வந்து லூசன் பண்ணி விடுங்க. நல்லா கீழேருந்து மேலே அப்போர்ட் டைரக்ஷனுக்கு இப்படி 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 தட்டி விட்டிங்கன்னா, அது இந்தமாரி தட்டி விட்டிங்கன்னா அந்த ஆயில் அதோடைய ட்ராப்லெட்ஸ்லாம், அந்த எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து கீழே வந்து சிந்திடும். ஸோ அந்த அளவுக்கு இருக்காது. திருப்பி வந்து நல்லா கொஞ்சம் நம்மளுடைய காட்டன் டவலோ ஒரு காட்டன் ஷாலை வச்சு நல்லா இப்படி 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 கொஞ்சம் கீழே வரைக்கும் டேப் பண்ணி விடுங்க. ஜென்டலாக வந்து பண்ணுங்கள், ரொம்ப வந்து ஆஷாக பண்ண வேண்டாம், ரொம்ப ரப்லாம் பண்ண வேண்டாம். அதுக்கு வந்து டேமேஜ் ஆகும். ஒரு முடி கூட போய் சிக்கிக்கிச்சுன்னா இன்னும் ஒவ்வொரு சிக்கலாக இருக்கும், எடுக்க முடியாது, இதுவாக இருக்கும். அது வந்து ஹேர் ஃபாலாக தான் வந்துடும் வெளியில். டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ஹேர் ஃபாலாக தான் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்தமாரி இருக்க வேண்டாம். அது பண்ணிட்டீங்கன்னா 80% ஆஃப் வெட்டிலே வந்து சீரம் அப்ளை பண்ணுங்கள். 80% ஆஃப் வெட் இருக்கும் பார்த்தீங்களா நம்ம ஹேரில், 20% வந்து கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும், 80% வெட் இருக்கும். ஸோ அப்போவே வந்து சீரம் அப்ளை பண்ணுங்கள். நம்ம என்ன கரண்ட் சீரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருக்க ஸ்ட்ரிக்ஸா ஒரு லாரியலா இல்லை பயோலன்ஸா எது இருந்தாலுமே அதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துட்டு இங்கே பாதி இங்கே பாதி அதுக்கு தகுந்தப்பல வந்து நீங்கள் 2 பம்பு இட்ஸ் செல்ஃப் எனாஃப். எனக்குலாம் 2 பம்பே எனாஃபாக தான் இருக்கும். ஸோ அதுவே வந்து டாப் டு ஹெண்ட் வரைக்கும். ஸ்கேல்ஃபில் படவே கூடாது எப்போவுமே. ஸோ அந்த தப்பெல்லாம் பண்ணிடாதீங்க. நானும் ஆரம்பத்தில் அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் நான் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு இப்போ ஓரளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் என்னுடைய ஹேரை. ஸோ டாப் டு பாட்டம் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து எப்படி வந்து ஹேரை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணுறது, அதுக்கு வந்து ட்ரையர் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு நோ தான் சொல்வேன். ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக நான் வந்து ட்ரையரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் காலேஜ் போகும்போதெல்லாம் அர்ஜென்ட்டாக வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையரை தான் போட்டுட்டு போவேன். வீட்டுக்கு வந்தால் கொத்தாக மூடிருக்கும். ஸோ அந்தமாரி பண்ணாதீங்க. ஸோ அந்தமாரி ட்ரையர் போடாதீங்க. அதுக்கான டைமிங்கை வந்து ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு 7 o'clock நான் ஏஞ்சிக்கிறேன்னா 7:30க்குள்ளே ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்து ஒரு 30 minutes வந்து நான் ட்ரையருக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவீங்க, ட்ரை பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க, ட்ரையர் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். கம்ப்ளீட்லி டேபிள் ஃபேனு தான். டேபிள் ஃபேன் ஒன்றே போதும், நல்லா கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுடைய ட்ரையை வந்து ஆக்கிடும். நம்ம ஹேரை வந்து ட்ரை பண்ணி கொடுத்துரும், வெட்டாவே வச்சுக்காது. எனக்கு வந்து உள்ளெல்லாம் இது வெட்டாக தான் இருக்குது, எனக்கு வந்து வெளி சைடு மட்டும்தான் வந்து ட்ரை ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பிக்கோங்க. அதுக்கேற்ற மாரி அந்த ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணி திருப்பி அந்தமாரி ஒரு இது வச்சுக்கோங்க. எந்த சைடில் இன்னும் உங்களுக்கு வந்து வெட்டாக இருக்கும் அந்த பார்ட்டிஷனை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அப்போ அந்த ஃபேனை திருப்பி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அதில் தான் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். இது வரைக்குமே நான் வந்து எந்த ஒரு ட்ரை டூல்ஸும் சரி, தென் வந்து நான் ஹீட் டூல்ஸும் எதுவுமே நான் யூஸ் பண்ணதும் கிடையாது. அப்கமிங் ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து மேபி பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அதை ரெகுலராக யூஸ் பண்ணிக்க மாட்டேன். பண்ணுங்கள், வீக்லி ஒன்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாரி ஹீட் ப்ரொடெக்ஷன்லாம் இப்போ வந்திருக்கு, ஹீட் ஸ்ப்ரேலாம் வந்திருக்கு. ஸோ அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணாதீங்க. மந்த்லி ட்வைஸ் அது வேணால் நான் சஜஷன் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ்ன்னு மாரி வச்சுக்கோங்க. மந்த்லி ட்வைஸ் ஆர் ட்ரைஸ். எஸ், நான் வந்து அதுக்கப்புறம் டேபிள் ஃபேன் தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். டேபிள் ஃபேனு நான் சஜஸ்ட் பண்ணுறது டேபிள் ஃபேன் தான். டேபிள் ஃபேனில் தான் ட்ரை நல்லா ஆகும். நான் ட்ரையரை எதுவுமே நான் போட்டுக்க மாட்டேன். ட்ரையர் போட்டாலுமே அந்த மேலே இருக்கிற சைடு மட்டும்தான், பார்ட்டிஷன் மட்டும்தான் ட்ரை ஆகும். தவிர இன்சைட்லாம் வந்து அந்த அளவுக்கு எனக்கு ட்ரையாக ஆக்குனதே கிடையாது. அடர்த்தியாக இருந்த முடியெல்லாம் வந்து கண்டிப்பாக உள்ள ட்ரையாக ஆக்காது. ஸோ அதெல்லாம் வந்து விட்டாக இருந்ததுன்னா இன்னும் 2 ஹேர் டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணிவிட்டேன். திருப்பி ஆஸ் யூஷுவல் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும். கம்ப்ளீட்டாக வந்து ஹேரை நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து நல்லா ஒயிட் கோமாக எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒயிட் கோமாக தான் யூஸ் பண்ணுவேன். ஒயிட் கோம் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சிக்கு உடைக்கிறதுக்குன்ட்டு ஒயிட் கோம்பு இருக்கும். நல்லா நீட்டு பல்லு எடையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோம்பு வச்சு கீழேந்து உடைச்சிட்டு வாங்க. எடுத்தோடனே மேலேக்கு போகாதீங்க. கீழேந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்கெல்லாம் அந்த சிக்கு இருக்கோ கீழேருந்து உடச்சிட்டு வாங்க. அப்புறம் மேலே வாங்க. உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப கொட்டவே கொட்டாது. 30% ஆஃப் ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகும். இந்தமாரி இதுவை ஃபாலோ பண்ணுங்கள். ஒயிட் கோம்பில் வந்து கீழேருந்து உடச்சிட்டு மேலே வாங்க. 30% ஆஃப் கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும். இதை நீங்கள் பாருங்கள், பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தென் வந்து
ஆஸ் யூஷுவல் வந்து அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி நீங்கள் சீரம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா 80% வெட்டில் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க, அப்போ உங்களுக்கு வந்து ட்ரை ஆக்கி விட்டுடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது பண்ணுங்கள், ஹேரை வந்து நல்லா நம்ம நார்மல் கோம்பில் வச்சே நல்லா ஆஸ் யூஷுவல் வந்து டேங்கிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹேர் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஒரு ஸ்டைல் பண்ணிக்கணும் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். ஃப்ரிஸ் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்காமல் ஹேரை நல்ல ஒரு பவுன்ஸியாக நல்ல ஒரு ஸ்ட்ரக்சராக காமிக்கும், இந்தமாரி காமிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 டைம்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பலாம் பண்ணாதீங்க. ஒன் வந்து சீரம் அப்ளை பண்ணிவிட்டு யாருமே வந்து ட்ரையரா இல்லை வந்து ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து பேர்ன் ஆகிறதுக்கு கூட ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஸோ அந்தமாரி வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. சீரம் அப்ளை பண்ணிவிட்டு யாருமே ஹீட் டூல்ஸு ஒரு ஸ்டைலிங் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பேர்ன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக ப்ரொடெக்ஷன் ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர், அது வேணால் நான் சொல்லுவாங்க, சேஃபாக இருக்கும். ஸோ அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இது வந்து தேர்ட் ஸ்டெப்பு